Hello viewers, thank you for watching 64 Interior YouTube channel. சாலி கட்டிடக்கலை அண்ட் ஜெயிம்ஸ் கிங்டம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ சீரீஸில் வந்து 6th பார்ட்டு இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பெல் நோட்டிஃபிகேஷன் மேலே தட்டி வைங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் எப்படி நம்ம ஒர்க்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எப்படி வந்து வந்திருக்கு, ப்ளஸ் வந்து அதில் என்னென்ன இதெல்லாம் வந்து நம்ம மெனக்கடல்கள்லாம் நம்ம அதில் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றது இந்த வீடியோவோட இன்டென்ஷன். ஸோ அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக வந்து இது கஸ்டமருக்கும் வந்து ஒரு கஸ்டமருக்கும் நமக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஈஸியான வாய்ப்பாக நாங்கள் இதை கன்சிடர் பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூடியூப்ன்ற பிளாட்ஃபார்ம் வந்து என்னென்ன வகை இல்லாமல் எல்லாருக்குமே உதவியாக இருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பாயிண்ட்டாக வந்து கஸ்டமருக்கு எவ்வளோ இருக்குன்றதில் இது வந்து வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தட். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நம்ம சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நேற்று கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டாக ஒரு 90% மட்டும் பண்ணியிருந்தோம், ஒரு 10% வந்து கம்மிட் ஆகாமல் இருந்தது. ஸோ அந்த 10% வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒர்க்கு. ஸோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சரி, நம்மளோட கஸ்டமருக்கும் சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டீன் ப்ளஸ் வந்து நம்மளோட இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஐ ஓப்பனராகவும் ஒரு வேல்யூவான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது அந்த வீடியோவை நம்ம இன்டென்ஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம வந்து எப்போதுமே ஒரு கம்யூனிகேஷன்லேயே இருக்கலாம். ஸோ ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்ம ஸ்டேட்டஸில் கூட நம்மளோட யூடியூப் லிங்க் நம்ம கொடுக்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வந்துருக்கு எங்கே ஏதுன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 64 Interior யூடியூப் சேனல். வாங்க போட்டிருந்தோம். ஸோ லாஃப்ட்லாம் வந்து பக்கமாக கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இது வந்து எவ்வளோ அக்யூரஸியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஹேண்டெல்லாம் சரி, அந்த எடுத்து அந்த டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஹேண்டில் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இது எல்லாமே ரிலேட் ஆகுமே தவிர எதுவுமே வந்து இது தனியாக நிற்காது. ஹேண்டில் தனியாக நிற்கிது, மைக்கா தனியாக நிற்கிது அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான திங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் ஒரு இன்டீரியர் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இன்டீரியரோட மெயின் இன்டென்ஷனு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு இன்டீரியரும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் மெனக்கடல் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மெனக்கடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு ப்ராஜெக்ட்டும் ஃபினிஷிங் நல்லா எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ மெயினாக வந்து டைம் டேக்கன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இன்னும் நல்லா ஷார்ப்பாக இன்னும் நல்லா வந்து ஃபினிஷிங்காக வந்து அவுட்புட்லாம் எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு. ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெனக்கெட்டு நிறைய டைம் எடுத்து நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பாகவும் கொண்டு வரலாம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து இன்டீரியர் நம்மளை அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டும் கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டு கொடுத்தீங்கன்னா தான் வந்து நம்ம வந்து உங்களோட இடத்துல இருந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். அதுதான் மெயின் இன்டென்ஷன் இந்த ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ சீரீஸில். ஏன்னா நீங்கள் என்ன எப்படி சரத்து எடுத்து உங்கள் வீடை கொண்டு பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணுன்றது தான் எங்களோட இன்டென்ஷன். ஸோ அதனால தான் இந்த சீரீஸில் வந்து நம்ம ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ சீரீஸ்ன்னு சொல்லிட்டு இது போட்டு கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஈவென்ட் ஷட்டர்ஸாக கொடுத்து ஒரு 6 ஷட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ நேற்று எல்லாமே ஓப்பன் வியூ பார்த்துருப்பீங்க. இந்த இன்டீரியர் வியூ நீங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். பிளாட்ஃபார்ம் வரைக்கும் நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இதுதான் வந்து அந்த லெவல். அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து 4 இன்ச்சுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் பிளாட்ஃபார்ம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பீஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிங்க எதுவுமே உள்ளே போகாமல் இருக்கணும். சைமல்டேனியஸாக வந்து பார்க்குறதுக்கு இந்த பில்டிங் நல்ல லுக்காக இருக்கணும் அப்படின்றது பர்பஸ் ஓரியன்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா பூச்சியும் போகாது, பார்க்குறதுக்கு நல்ல எலிகண்ட்டாக வரும்ன்றதால இது மெனக்கெட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி பண்ணியிருக்கோம்.
ஸோ வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாக்ஸ் டைப் இல்லைன்றதால எல்லாம் ஷட்டர் ஒர்க்குன்றதால இந்த இடத்துல மட்டும் ஒரு தட்டு ஒன்று கேட்டாங்க. அந்த தட்டை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஸோ வெர்டிக்கலாக ஒரு பீஸ் கொடுத்து இந்த தட்டை வந்து நம்ம இதோட ஜாயிண்ட் அடித்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது நார்மலாக வந்து பாக்ஸ் டைப்பில் தான் தட்டு போகிறதுக்கு வந்து ப்ரிஃபரபிள். இதுமாதிரி தனியாக பண்ணுறது எப்போவுமே ப்ரிஃபரபிள் கிடையாது. எதனால் அப்படின்னா இதில் வந்து நம்ம வெயிட் ரொம்ப எல்லாம் கேரி பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒன்று நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வெயிட்டு கேரி பண்ணணும், நல்லா இன்னும் எலிகெண்ட்டாக வந்து உங்களுக்கு இன்டீரியர் வரணும் அப்படின்னா எல்லாமே பாக்ஸ் டைப்பில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் தான் கம்ப்ளீட் மாடியுலராக உங்களுக்கு வந்து ஒரு லுக்கு கொடுக்க முடியும். ஸோ இது செப்பரேஷன் இது மட்டும் தான் பிரிச்சிருக்கும். இந்த இடத்துல வந்து சூட்டு இதெல்லாம் போடுறதுக்கு உண்டான இடம் ப்ரொவிஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக அந்த கீழே வந்து நம்ம நேற்று பார்த்துருக்கோம். அந்த ஸ்கேட்டிங் வந்து தனியாக அந்த டைல்ஸுக்கு டைல் லெவல் மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்கேட்டிங் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ தட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ தண்ணி கிண்ணி படும்போது பட்டாலும் சரி இந்த ப்ளைவுட்டில் தான் படும், இந்த ப்ளைவுட் டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஸ்கேட்டிங் பார்க்குறதுக்கு வந்து அந்த ஸ்கேட்டிங் அந்த டைல் ஸ்கேட்டிங்கோட இது மேட்ச் ஆகும். ஸோ மேட்ச் ஆகுதுன்ற சென்ஸ் அது வந்து கொஞ்சம் உள் வாங்கியிருக்கும், இது வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருக்கும். ஸோ அதை டிஃபைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம தனியாக ஒர்க் பண்ணி எடுத்து பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு வந்து அந்த நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் இது வந்து இந்த அடிஷ்னல் டோர் இது வந்து பீஸ் உங்களுக்கு ஃப்ரேம் பீஸ் கீழே வந்திருக்கு. இந்த இதோட வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இதை மேட்ச் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி வெயிட்டிங்கும் அப்படி தான். மேலே இந்த இது வந்து இந்த இடத்துல வந்து இப்போ கிச்சன் இந்த இடத்துல வந்து ஜன்னல் இருக்குன்றதால இந்த பூச்சிங்கெல்லாம் பார்க்குறீங்க பாருங்கள். இந்த பூச்சிங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பூச்சி வந்து டைரெக்டாக உள்ளே அப்ரோச் பண்ணி உள்ளே போக வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்சீல்டு மெத்தடில் நம்ம கொடுத்து அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவிலில் உள்ள ஏற்ற இறக்கங்களை வந்து நம்ம இந்த ப்ளைவுட்லேயே வந்து மேட்ச் பண்ணிடுவோம். ஸோ அந்த வாலோட சேர்த்து மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்குது விர்கோ 2959. அது மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து ரேர் ப்ராடக்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம் எதுன்ற டீட்டெயில்ஸு என்ன மாதிரி கலர் செலெக்ஷன்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வீடியோவில் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து அந்த டீட்டெயிலும் நம்ம வந்து கமெண்ட்லேயோ அல்லது ஸ்டேட்டஸ்லேயோ ஷேர் பண்ணலாம். ஸோ தட் நீங்களும் வந்து இதே மாதிரி இன்டீரியரில் இந்த மாதிரி மைக்காவோ ஹேண்டிலோ வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்டீரியருக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரூம் முடிஞ்சது. இப்போ அடுத்த ரூம் எப்படி இருக்குன்னு தெரியப்படுத்துகிறேன். அந்த மாதிரி தான் மெஸ்ஸியாக இருக்கும், கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியல, அது மட்டும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரூம் தான் போட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் பில்டிங் தெரியும். அதே மாதிரி இந்த தனியாக வரும் அந்த லாஃப்டில் இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து அதுக்கு பார்க்குறதுக்கு வந்து கேரி ஃபார் ஈவன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நேராக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ் வேறு யாராவது வேலை கொடுக்குறவங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம பண்ண ப்ராஜெக்ட் வந்து டேரெக்டாக கூட்டிகிட்டு கூட சைட் விசிட் கூட கூட்டிகிட்டு உங்களுக்கு காமிக்கலாம். ஸோ இது வந்து சைட் வந்து ஊரப்பாக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நியர்பை ரொட்டீனில் யாராவது பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ நம்ம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சைட்டை வந்து கூட்டிக்கலாம், சைட் விசிட் கூட உங்களுக்கு காமிக்கலாம். ஒர்க்மேன்ஷிப் எப்படி இருக்குன்றது நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து பழைய ப்ராஜெக்ட் எதாவது பார்க்கலாம், அந்த மாதிரி எதாவது காமிக்கலாம். நம்ம ஒரு 5 years 6 years ப்ராஜெக்ட் 7 years ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது, எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்குறது எப்படி போட்டாங்க காமிக்கலாம். ஸோ
கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி யாருக்கு ரெக்யூர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக டர்ம்ஸ் இன்டீரியராக இருந்தாலும் சொல்லுங்கள். அது மாதிரி ரெனோவேஷன் பண்ணி உங்களுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுங்க அப்படின்றதாலும் சொல்லுங்கள். ஸோ வந்து பிடபிள்யூஆர் கிரேடில் வந்து ஒன்லி வந்து நம்ம கிச்சனுக்கு மட்டும் கஸ்டமர் பண்ண போயிருந்தாங்க. ஸோ கிச்சனுக்கு வந்து பிடபிள்யூஆர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தான் டோர்ஸ் இதெல்லாம் பாக்கி அதை வந்து விட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் பார்க்குறேன் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இருக்குது. ஷூட்டர்ஸ் வந்து எல்லாமே செக் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்காங்க. கிச்சனை மட்டும் எல்லாமே பிடபிள்யூஆர் போட்டுருக்கோம். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சிவிலில் வந்து என்ன ஏற்றங்கள் இருந்தாலும் அதை வந்து நம்ம இன்டீரியரில் வந்து அதை கவர் பண்ணி அதை வந்து அவுட்புட் நல்லா எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் சிவில் டிஸ்டர்பன்ஸ் சப்ஸ்டிகல்ஸ் எதுவும் இருக்காது, அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் ஒரு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ஓரியன்டாக வேல்யூ கொடுக்குற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸோ அதில் அதுக்கு நம்ம கேரண்டி தரும். அதேமாதிரி பார்க்குறதுக்கு வந்து ஒரு நம்ம பில்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ரிஷியேட்டட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பில்டிங் அப்ரிஷியேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு நல்ல எலிகண்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்டீரியரோட மெயின் விஷயம். ஸோ வீடு வந்து ஒரு நல்ல ப்ரொடக்டிவ் ஏரியாவும் இருக்கும். அதே நேரத்தில் வீட்டில் வந்து நீங்கள் காமனாக என்வாரன்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டும் சிம்பிளாக இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது பண்ணி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால் தமிழ்நாடு, சென்னை எங்கே இருந்தாலும் எந்த ரொட்டீனில் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ எங்கே இருந்தாலும் கூப்பிடுங்க, நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 64 இன்டீரியர் யூடியூப் சேனல். ஆல்சோ சப்ஸ்கிரைப் நல்லது சொல்லுங்கள். தேங்க்யூ.